நண்பர்களே, இன்றைய இந்த வீடியோவில் தற்போது கிரிப்டோ மற்றும் டீசென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம் உலகில் அதிகம் பேசப்பட்டு வரும் B-Titan பிசினஸ் பிளான் பற்றி பேசப் போகிறோம். நண்பர்களே, நீங்கள் இதற்கு முன்பு கிரிப்டோ, MLM அல்லது ஒன்லைன் சிஸ்டமில் வேலை செய்திருந்தால் சில பொதுவான பிரச்சனைகளை கண்டிப்பாக சந்தித்துள்ளீர்கள். உதாரணமாக, ஸ்கேம் பற்றிய பயம், கம்பெனி மூடப்பட்டு விடுமோ என்ற கவலை, லிக்விடிட்டி முடிந்து விடுமோ என்ற பதட்டம், ரேட் டவுன் ஆகிவிடுமோ என்ற அச்சம், பிளான் சேஞ்ச் ஆகிவிடுமோ என்ற சந்தேகம், அடிக்கடி ஐடி அப்டேட் செய்ய வேண்டிய நிலை, டீம் உருவாக்க வேண்டிய அழுத்தம் மற்றும் ஆட்டோ ஸ்பில் கிடைக்காத பிரச்சனை. இதுவே சுமார் 90% மக்கள் நடுவிலேயே சிஸ்டமை விட்டு வெளியேறுவதற்கான முக்கிய காரணமாக இருக்கிறது. அப்படியானால் இந்த எல்லா பிரச்சனைகளும் இல்லாத ஒரு சிஸ்டம் இருக்க முடியுமா? நண்பர்களே, அதற்கான பதில்தான் B-Titan பிசினஸ் பிளான். B-Titan என்பது பிளாக்செயின் பேஸ்ட் டீசென்ட்ரலைஸ்ட் கான்செப்டை அடிப்படையாக கொண்டு செயல்படும் ஒரு சிஸ்டம் ஆகும். அதாவது, இதில் ஒரே ஒரு ஓனர் இல்லை, எந்த கம்பெனிக்கும் வாலெட் மீது கண்ட்ரோல் இல்லை, முழு சிஸ்டமும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலம் இயங்குகிறது. பொதுவாக மற்ற சிஸ்டம்களில் காணப்படும் பல குறைகள் B-Titanல் இல்லை. இதில் ஆட்டோ அப்கிரேட் சிஸ்டம், ஆட்டோ ஸ்பில் சிஸ்டம், டீம் உருவாக்காமல் இருந்தாலும் ஸ்பில் கிடைக்கும் வசதி, டிரான்ஸ்பேரண்ட் பிளாக்செயின் இன்கம் மற்றும் எந்த மனிதரையும் சார்ந்து இல்லாத முழுமையான ஆட்டோமேஷன் உள்ளது. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்பது முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட ரூல்ஸ் அடிப்படையில் தானாகவே செயல்படும் ஒரு ப்ரோக்ராம் ஆகும். இதில் யாராலும் மாற்றம் செய்யவோ அல்லது தலையிடவோ முடியாது. அதனால் கம்பெனி மூடப்படுமோ, பிளான் மாற்றப்படுமோ என்ற கவலை இருக்காது. சிஸ்டம் எப்போதும் முன்பே நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளின்படி தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும். B-Titanல் முழு கவனமும் ஆட்டோமேஷன் மீது வைக்கப்பட்டுள்ளது. ஆட்டோ ஸ்பில் வசதியின் காரணமாக உங்கள் அப்பர் டீம் ஆக்டிவாக இருந்தால் ஸ்பில் தானாகவே கீழே வந்து கொண்டே இருக்கும். மேலும் ஆட்டோ அப்கிரேட் இருப்பதால் நீங்கள் அடிக்கடி மேனுவல் அப்கிரேட் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இதன் காரணமாகவே சிலர் 100 டேஸில் 100 பிட்காயின் போன்ற இலக்குகளை பற்றி பேசுகிறார்கள். கிரிப்டோ உலகில் ஒரு முக்கியமான ரூல் எப்போதும் வேலை செய்கிறது. முன்கூட்டியே நுழையும் நபர்களுக்கே அதிக வாய்ப்புகள் கிடைக்கும். B-Titan தற்போது தனது ஆரம்ப கட்டத்தில் அர்லி ஃபேஸ் உள்ளது. வரலாறு சாட்சி, பிட்காயின், ஈத்தீரியம் மற்றும் ஃபோர்சார்ஜ் போன்ற ப்ராஜெக்ட்களில் ஆரம்பத்திலேயே இணைந்தவர்கள் தான் அதிக வளர்ச்சியை அடைந்தனர். B-Titan, தி அல்டிமேட் பிட்காயின் ரஷ். இதற்கு முன் செல்லும் முன் டிஸ்க்ளைமரை கண்டிப்பாக படித்துக் கொள்ளுங்கள். இந்த ப்ராஜெக்டை தி டைட்டன் நெட்வொர்க் அறிமுகப்படுத்தியுள்ளது. இது பிப்ரவரி 2025 முதல் தொடர்ந்து 4 சக்சஸ்ஃபுல் மற்றும் இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸை வெற்றிகரமாக லான்ச் செய்துள்ளது. அந்த ப்ராஜெக்ட்ஸ்களின் மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு தி டைட்டன் நெட்வொர்க் தனது 5வது ப்ராஜெக்டான B-Titan மேட்ரிக்ஸ் பிளானை டிசம்பர் 15 அன்று லான்ச் செய்தது. தற்போது டைட்டன் நெட்வொர்க்கின் கம்யூனிட்டியில் ஏற்கனவே 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆக்டிவ் மெம்பர்ஸ் உள்ளனர். இந்த ப்ராஜெக்டின் பாப்புலாரிட்டியை இதன் ஜூம் மீட்டிங்ஸ் மூலமே புரிந்து கொள்ளலாம். வெறும் 1000 பேருக்கான கெப்பாசிட்டி இருந்தாலும் சில நிமிடங்களிலேயே முழுவதும் நிரம்பி விடுகிறது. இதன் மூலம் மக்கள் இந்த ப்ராஜெக்ட் மீது அதிக ஆர்வத்துடன் இருப்பது தெளிவாகிறது. B-Titanஐ கிங் ஆஃப் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் என்று அழைக்கப்படுவதற்கான முக்கிய காரணம், இது உலகின் முதல் சிங்கிள் லெக் மேட்ரிக்ஸ் பிளான் ஆகும். இதன் ஃபீச்சர்ஸ் இதற்கு முன் வேறு எந்த ப்ராஜெக்டிலுமே காணப்படாத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இது 100% டீசென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம் மட்டுமல்ல, ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் எக்ஸிகியூஷன் சிஸ்டமாகவும் செயல்படுகிறது. இதன் மூலம் நீங்கள் ஆட்டோமேஷன் முழு பலனையும் பெற முடியும். இந்த சிஸ்டம் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், இது ஆட்டோ பைலட் மோட்ல செயல்படுகிறது. நீங்கள் பயணத்தில் இருந்தாலும், வேலை செய்ய முடியாவிட்டாலும் அல்லது சிஸ்டமை தொடர்ந்து மானிட்டர் செய்ய முடியாவிட்டாலும் இது தானாகவே பிட்காயின்ல அர்னிங்ஸ் உருவாக்கி கொண்டே இருக்கும். மேலும் பிட்காயின் வேல்யூ அதிகரிக்கும் போது உங்கள் இன்கம் உண்மையான மதிப்பு மடங்கு உயரக்கூடும். B-Titan ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் முழுமையாக டிரான்ஸ்பாரண்ட் ஆகும். இதை உருவாக்க டீம் சுமார் 6 மாதங்கள் எடுத்துள்ளது. பிளாக்செயினில் டிப்ளை செய்வதற்கு முன் 10,000க்கும் மேற்பட்ட முறை டெஸ்ட் செய்யப்பட்டு அனைத்து எரர்ஸ் மற்றும் கிளிச்சஸ்களும் நீக்கப்பட்ட பிறகே BNB ஸ்மார்ட் செயினில் டிப்ளை செய்யப்பட்டுள்ளது. அதனால்தான் B-Titan ஒரு ஸ்கேம் ப்ரூஃப் மற்றும் ஹேக்கிங் ப்ரூஃப் சிஸ்டம் என கருதப்படுகிறது. இதை ஹேக் செய்வது நடைமுறையில் மிகவும் கடினமான ஒன்றாகும். இந்த ப்ராஜெக்ட்ல எந்த அட்மின் கண்ட்ரோலும் இல்லை, எந்த ஓனர் கண்ட்ரோலும் இல்லை, எந்த கம்பெனி டிபெண்டன்சியும் இல்லை. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஒரு முறை டிப்ளை செய்யப்பட்ட பிறகு முழு சிஸ்டமும் தானாகவே செயல்படுகிறது. கம்யூனிட்டி தான் இந்த சிஸ்டம் உண்மையான ஓனர். கம்யூனிட்டியே இதை வளர்க்கிறது. இந்த சிஸ்டம் முழுமையாக இம்யூட்டபிள் ஆகும். அதாவது, ஒரு முறை டிப்ளாய் செய்யப்பட்ட பிறகு அதன் ஸ்ட்ரக்சர் அல்லது ரூல்ஸில் எதிர்காலத்தில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. இதில் உங்களுக்கு அன்லிமிட்டெட் இயர்னிங் பொட்டன்ஷியல் கிடைக்கிறது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு பிட்காயினுக்கு மட்டுப்படுத்தப்படவில்லை. சிஸ்டம் செல்ஃப் சஸ்டெய்னிங் சைக்கிள்ஸ் அடிப்படையில் செயல்படுவதால் தொடர்ந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகி கொண்டே இருக்கும். இங்கே அனைத்தும் கோட் பேஸ்ட் மற்றும் ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் முறையில் நடைபெறுகிறது. நீங்கள் பெறும் இன்கம் நேரடியாக ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலம் உங்கள் வாலெட்டுக்கு வருகிறது. எந்த டிலேயும் இல்லை, வித்ட்ரால் பட்டன் இல்லை, ஹிடன் சார்ஜஸ் இல்லை, ஹிடன் டிடக்ஷன்ஸ் இல்லை. மேலும் இந்த சிஸ்டமில் ஆன்டி மேனிபுலேஷன் மெக்கானிசம் உள்ளது. நீங்கள் எத்தனை அக்கவுண்ட்ஸ் உருவாக்கினாலும் உன்ஃபேர் அட்வான்டேஜ் பெற முடியாது. இதனால் அனைத்து மெம்பர்ஸ்க்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன.
இப்போது இந்த சிஸ்டம் கோர் ஸ்ட்ரக்சர் மற்றும் அதிலிருந்து ஆக்சுவல் அர்னிங் எப்படி ஆரம்பமாகிறது என்பதை பார்க்கலாம். நீங்கள் 0.01 BTC கொண்டு சிஸ்டமில் ஜாயின் செய்தவுடன் முதலில் உங்கள் பர்சனல் ரெஃபரல் லிங்க் மூலம் 2 டைரக்ட் மெம்பர்ஸை மட்டும் ஜாயின் செய்ய வேண்டும். உங்கள் 2 டைரக்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனவுடன் சிஸ்டம் தானாகவே உங்களுக்கான ஸ்பில்ஓவர் வசதி ஆக்டிவேட் செய்துவிடும். ஸ்பில்ஓவர் என்றால் என்ன? அதன் எளிய அர்த்தம் இனிமேல் உங்களுக்கு ஃப்ரீயாக டீம் பில்டாக ஆரம்பிக்கும் என்பதாகும். உங்கள் அப்ளைன் புதிய மெம்பர்ஸை ஜாயின் செய்தாலும் அல்லது டீம் வளர்ந்தாலும் அதன் பெனிஃபிட் உங்களுக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும். நீங்கள் ரெஃபர் செய்யும் முதல் மெம்பரின் ஜாயினிங் இன்கம் 100% உங்கள் அப்ளைனுக்கு செல்கிறது. நீங்கள் ரெஃபர் செய்யும் இரண்டாவது மெம்பரின் இன்கம் உங்கள் செகண்ட் அப்ளைனுக்கு செல்கிறது. இதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால் இந்த சிஸ்டம் அப்ளைன் மற்றும் செகண்ட் அப்ளைன் இருவரையும் சப்போர்ட் செய்வதன் மூலம் முழு செயினை ஸ்டேபிள் மற்றும் பேலன்ஸ்டாக வைத்திருக்கிறது. மூன்றாவது மெம்பர் சிஸ்டமில் ஜாயின் ஆனவுடன் அவர் நீங்கள் ரெஃபர் செய்தவராக இருந்தாலும் அல்லது ஸ்பில்ஓவர் மூலம் வந்தவராக இருந்தாலும் அந்த இன்கம் நேரடியாக உங்களுக்கே கிடைக்கும். அதற்கு பிறகு வரும் 4வது மற்றும் 5வது மெம்பர்ஸ் இன்கமை சிஸ்டம் தற்காலிகமாக ஹோல்ட் செய்து வைக்கிறது. அந்த 2 இன்கம்களும் சேர்ந்து தானாகவே உங்கள் நெக்ஸ்ட் லாட்டை பர்ச்சேஸ் செய்துவிடும். இந்த ப்ராசஸில் நீங்கள் உங்கள் பாக்கெட்டிலிருந்து ₹1 கூட கூடுதலாக இன்வெஸ்ட் செய்ய வேண்டியதில்லை. சிஸ்டம் தானாகவே அனைத்தையும் டிடெக்ட் செய்து உங்கள் நெக்ஸ்ட் லாட்டை ஆட்டோ அப்கிரேட் செய்துவிடும். அதன் பிறகு வரும் 6வது மெம்பர் இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். 7வது மெம்பர் சிஸ்டமில் ஜாயின் ஆன போது அவரின் இன்கம் உங்கள் டவுன்லைனுக்கு செல்கிறது. ஆனால் 2 டைரக்ட்ஸ் கம்ப்ளீட் செய்த டவுன்லைன் மெம்பருக்கே அந்த இன்கம் வழங்கப்படும். ஒருவரின் 2 டைரக்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகவில்லை என்றால் அந்த இன்கம் தானாகவே அடுத்த எலிஜிபிள் மெம்பருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிவிடும். 8வது மற்றும் 9வது மெம்பர்ஸ்க்கும் இதே ஸ்ட்ரக்சர் தொடர்ந்து ஃபாலோ செய்யப்படுகிறது. இந்த சிஸ்டம் முக்கிய நோக்கம் 2 டைரக்ட்ஸ் கம்ப்ளீட் செய்த ஒவ்வொரு மெம்பருக்கும் இன்கம் கிடைக்கும் வகையில் ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் வழங்குவதாகும். 11வது மற்றும் 12வது மெம்பர்ஸ் ஜாயின் ஆன போது அவர்களின் இன்கம் மீண்டும் உங்களுக்கே கிடைக்கும். 13வது மெம்பரின் இன்கம் மீண்டும் உங்கள் டவுன்லைனுக்கு செல்கிறது. அதன் பிறகு வரும் மெம்பர்ஸ் அனைவரும் சிஸ்டம் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ப தொடர்ந்து டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படுகிறார்கள். இந்த முழு ப்ராசஸை பார்த்தால் இந்த சிஸ்டம் உங்களை மட்டும் சப்போர்ட் செய்வதில்லை. இது உங்கள் அப்லைன் மற்றும் டவுன்லைன் இருவருக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்குகிறது. அதனால் இது ஒரு பேலன்ஸ்ட் மற்றும் சஸ்டைனபிள் ஸ்ட்ரக்சராக உருவாகிறது. எந்த ஒரு தனிநபரும் இந்த சிஸ்டமை மனிபுலேட் செய்ய முடியாது. சைக்கிள்ஸ் தொடர்ந்து ரிப்பீட் ஆகிக் கொண்டே இருக்கும் போது உங்கள் எர்னிங்ஸும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கும். இப்போது செகண்ட் சைக்கிள் ஆரம்பமாகும் போது இதில் ஒரு முக்கியமான ஃபீச்சர் ஆட் செய்யப்படுகிறது. செகண்ட் சைக்கிளில் 4வது மெம்பர் ஜாயின் ஆனவுடன் அவரின் இன்கம் ராயல் பூலுக்கு செல்கிறது. ராயல் பூல் என்பது ஒரு ஸ்பெஷல் பூல் ஆகும். இதன் மூலம் மெம்பர்ஸ்க்கு கூடுதல் பெனிஃபிட்ஸ் மற்றும் அடிஷனல் ரிவார்ட்ஸ் உருவாக்கப்படுகின்றன. ஒவ்வொரு புதிய சைக்கிளும் முன்னேற விட அதிக பவர் கொண்டதாக மாறுகிறது. சிஸ்டம் தானாகவே உங்கள் பொசிஷனை ஸ்ட்ராங் ஆக்கி எந்த மேனுவல் எஃபர்ட்டும் இல்லாமல் உங்கள் earningsை ஸ்கேல் செய்து கொண்டே இருக்கும். நீங்கள் சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் செய்ய உங்கள் ஸ்லாட்ஸும் ஆட்டோமேட்டிக்லி அப்கிரேட் ஆகிக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு புதிய ஸ்லோட்டுடனும் உங்கள் இன்கம் அதிகரிக்கும். அதிலும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் உங்கள் பழைய ஸ்லாட்ஸும் தொடர்ந்து ஆக்டிவாகவே இருந்து பெனிஃபிட்ஸ் வழங்கிக் கொண்டே இருக்கும். அதனால்தான் இந்த சிஸ்டம் லாங் டர்ம் விஷனை மனதில் வைத்து டிசைன் செய்யப்பட்டுள்ளது. ஒருமுறை earnings ஆரம்பமான பிறகு ஸ்ட்ரக்சர் தொடர்ந்து இயங்கும் வரை அது தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்கும். இப்போது ராயல் பூல் பற்றி விரிவாக பார்ப்போம். நீங்கள் உங்கள் செகண்ட் சைக்கிளை கம்ப்ளீட் செய்தவுடன் எந்த எக்ஸ்ட்ரா ரிக்வயர்மெண்ட்டும் இல்லாமல் சிஸ்டம் தானாகவே உங்களை ராயல் பூலுக்கு எலிஜிபிள் ஆக்கிவிடும். இதற்காக தனியாக வேலை செய்ய வேண்டிய அவசியமோ அல்லது கூடுதல் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டிய தேவையோ இல்லை. ராயல் பூல் முக்கிய பணி என்னவென்றால் சிஸ்டமில் நடைபெறும் குளோபல் ஆக்டிவிட்டியின் ஒரு ஃபிக்ஸ்ட் போர்ஷன் இதில் கலெக்ட் செய்யப்படுகிறது. புதிய ஜாயினிங்ஸ் அதிகரிக்கவும் சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் ஆகவும் ராயல் பூல் சைஸ் மற்றும் அதிலிருந்து கிடைக்கும் பெனிஃபிட்ஸும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கும். ராயல் பூல்ல என்ட்ரி முற்றிலும் ஃப்ரீ ஆகும். நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்ய வேண்டியதில்லை. யாரையும் ஃபோர்ஸ் செய்து ஜாயின் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சிஸ்டம் நேச்சுரல் ஃப்ளோக்கு ஏற்ப சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் செய்து கொண்டே சென்றால் நீங்கள் இயல்பாகவே இந்த பூல் ஒரு பகுதியாக மாறிவிடுவீர்கள். ராயல் பூலுக்கு அடுத்ததாக இந்த சிஸ்டமில் இருக்கும் மற்றொரு முக்கியமான ஃபீச்சர் தான் ஆட்டோ அப்கிரேட் சிஸ்டம். இதன் பொருள் நீங்கள் மேனுவலாக நெக்ஸ்ட் ஸ்லாட் பை செய்யவோ அல்லது எந்த பட்டனை கிளிக் செய்யவோ தேவையில்லை. உங்கள் எர்னிங்ஸ் மற்றும் சிஸ்டம் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ப நெக்ஸ்ட் ஸ்லோட் தானாகவே ஆக்கிவிடும். இந்த ஆட்டோ அப்கிரேட் மிகப்பெரிய பெனிஃபிட் என்னவென்றால் எந்த மெம்பரும் பின்னால் விடப்படுவதில்லை. நீங்கள் சில நாட்கள் ஆக்டிவாக இல்லாவிட்டாலும் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ப சிஸ்டம் உங்களை தொடர்ந்து மேலே மூவ் செய்து கொண்டே இருக்கும். இப்போது டீம் growth பற்றி பார்ப்போம். இது ஒரு சிங்கிள் லெக் மேட்ரிக்ஸ் என்பதால் முழு டீமும் ஒரே லைன்ல க்ரோ ஆகிறது. அதாவது புதிய மெம்பர்ஸ் ஜாயின் ஆகும் போது
அனைவருக்கும் சிஸ்டம் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட ரூல்ஸ்க்கு ஏற்ப பெனிஃபிட்ஸ் கிடைத்துக் கொண்டே இருக்கும். முதலில் ஜாயின் செய்பவருக்கே முதலில் பெனிஃபிட் கிடைக்கும். இது முழுமையா கோட் பேஸ்ட் ஃபேர்னஸ் ஆகும். பொசிஷன் டைம் பேசிஸ்ல லாக் செய்யப்படுவதால் சிஸ்டம் மீது அனைவருக்கும் நம்பிக்கை உருவாகிறது. டீம் வளர ரிப்பீட் ஸ்பில்லோவர்களும் தொடர்ந்து கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் 2 டைரக்ட்ஸ் மீது மட்டும் ஃபோக்கஸ் செய்வது. மீதமுள்ள ப்ரோசஸை சிஸ்டம் தானாகவே ஹேண்டில் செய்துவிடும். அர்னிங் பொட்டன்ஷியல் பற்றி பேசினால் இந்த சிஸ்டம் ஒரு சைக்கிள் அல்லது 2 சைக்கிள்ஸ்க்கு மட்டும் லிமிடெட் அல்ல. இங்கே இன்ஃபைனைட் சைக்கிள்ஸ் உள்ளன. சிஸ்டமில் புதிய ஆக்டிவிட்டி தொடர்ந்து நடைபெறும் வரை உங்கள் சைக்கிள்ஸ் ரிப்பீட் ஆகிக்கொண்டே இருக்கும். அதேபோல் உங்கள் அர்னிங்ஸும் தொடர்ந்து ஜெனரேட் ஆகிக்கொண்டே இருக்கும். பிட்காயினில் அர்னிங்ஸ் கிடைப்பதன் மற்றொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னவென்றால், நீங்கள் விரும்பினால் உங்கள் இன்கமை லாங் டர்ம் ஹோல்ட் செய்து வைக்கலாம். எதிர்காலத்தில் பிட்காயின் வேல்யூ அதிகரித்தால் உங்கள் இன்கம் உண்மையான மதிப்பும் அதே அளவில் பல மடங்கு உயர வாய்ப்பு இருக்கும். இந்த சிஸ்டமில் எந்த டெய்லி காப்பிங்கும் இல்லை, எந்த வீக்லி லிமிட்டுமும் இல்லை, மேலும் எந்த மந்த்லி ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. உங்களுடைய எர்னிங்ஸ் முழுமையாக சிஸ்டம் ஆக்டிவிட்டியை மட்டுமே சார்ந்திருக்கும். எந்த கம்பெனி ரூல் அல்லது மேனுவல் கண்ட்ரோலுக்கும் இது உட்பட்டதல்ல. இங்கே எந்த அட்மின் வாலெட்டும் இல்லை, அதனால் பணம் எங்காவது சென்று தடைப்படுவதற்கான வாய்ப்பும் இல்லை. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் முழுமையாக டிரான்ஸ்பாரண்டாக இருக்கும் மற்றும் பிளாக் செயினில் பப்ளிக்காக வெரி செய்ய முடியும். பணம் எங்கிருந்து வருகிறது, எங்கு செல்கிறது என்பதை நீங்கள் நேரடியாக பார்த்து உறுதி செய்து கொள்ளலாம். முழு ப்ராஜெக்டை ஓவராலாக பார்த்தால் இது ஒரு சாதாரண அர்னிங் மாடல் அல்ல, மாறாக இது ஒரு கம்ப்ளீட் ஈகோசிஸ்டம் ஆகும். இதில் டெக்னாலஜி, ஆட்டோமேஷன் மற்றும் கம்யூனிட்டி ஆகிய மூன்றும் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றன. இந்த ஈகோசிஸ்டம் முக்கிய நோக்கம் ஒவ்வொரு மெம்பருக்கும் எந்த பிரஷரும் இல்லாமல், எந்த ஃபோர்ஸும் இல்லாமல், எந்த ஃபால்ஸ் ப்ராமிஸும் இல்லாமல் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வழங்குவதாகும். சிஸ்டம் என்ன காட்டுகிறதோ அதையே நடைமுறையிலும் செயல்படுத்துகிறது. அதனால்தான் பிடைட்டன் இன்று மார்க்கெட்ல ஒரு லாங் டர்ம் விஷன் கொண்ட ப்ராஜெக்டாக பார்க்கப்படுகிறது. மக்கள் இதில் குவிக் இன்கம்காக மட்டுமல்ல, சஸ்டைனபிள் growth-ஐ மனதில் வைத்து ஜாயின் செய்து வருகின்றனர். இப்போது இந்த ப்ராஜெக்டின் லாங் டர்ம் வேல்யூ மற்றும் ஃபியூச்சர் ஸ்கோப் பற்றி பேசலாம். நீங்கள் எந்த சிஸ்டம்ல ஜாயின் செய்தாலும் அதில் மிகவும் முக்கியமான விஷயம் சஸ்டைனபிலிட்டி தான். பிடைட்டன் அதே மின்செட்டை அடிப்படையாக கொண்டு டிசைன் செய்யப்பட்டுள்ளது. இது ஷார்ட் டர்ம் எக்ஸைட்மெண்ட்காக அல்ல, ஒரு ஸ்டேபிள் மற்றும் லாங் டர்ம் ஈகோசிஸ்டம் உருவாக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சிஸ்டம் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னவென்றால், இது எந்த ஒரு பர்சன், எந்த ஒரு அட்மின் அல்லது எந்த ஒரு கம்பெனியையும் சார்ந்து இயங்குவதில்லை. முழு ஸ்ட்ரக்சரும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலம் இயங்குகிறது. அதில் ரூல்ஸ் முன்கூட்டியே ஃபிக்ஸ் செய்யப்பட்டிருக்கும். ஒரு முறை டிப்ளாய் செய்யப்பட்ட பிறகு யாராலும் அவற்றை மாற்ற முடியாது. இன்றைய காலத்தில் மக்கள் earnings மட்டுமல்ல, டைம் ஃப்ரீடமையும் விரும்புகிறார்கள். பிடைட்டன் அதே தேவையை அட்ரஸ் செய்கிறது. ஒரு முறை நீங்கள் சிஸ்டம் ஃப்ளோக்குள் வந்துவிட்டால், தினமும் ஃபாலோ அப் செய்வது, தொடர்ந்து கால் செய்வது அல்லது அடிக்கடி பிரசன்டேஷன் கொடுப்பது போன்ற வேலைகளில் நேரத்தை செலவிட வேண்டிய அவசியம் குறைகிறது. சிஸ்டம் தன்னுடைய ஆட்டோமேஷன் மூலம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். இந்த ப்ராஜெக்டின் மற்றொரு முக்கியமான சிறப்பு என்னவென்றால், இது பிகினர்ஸ் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ்ட் யூசர்ஸ் இருவருக்கும் ஏற்றதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் புதிதாக இருந்தாலும் வெறும் 2 டைரக்ட்ஸ் என்ற கான்செப்ட் மூலம் சிஸ்டமை மிகவும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே அனுபவம் உள்ளவராக இருந்தால் இந்த ஆட்டோமேஷன் அட்வான்டேஜை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த சிஸ்டம் நெட்வொர்க் பிரஷரை குறைத்து கான்சிஸ்டன்சி மற்றும் லாங் டர்ம் growth மீது அதிக கவனம் செலுத்துகிறது. இங்கே குவான்டிட்டியை விட குவாலிட்டி மற்றும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்கே முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. காலம் செல்ல இந்த சிஸ்டம் வேல்யூ தானாகவே அதிகரிக்கக்கூடும், ஏனெனில் அர்னிங்ஸ் பிட்காயின் கிடைக்கிறது. மார்க்கெட் அப்ஸ் மற்றும் டவுன்ஸ் உங்கள் ரியல் இன்கமை நேரடியாக பாதிக்கக்கூடும், ஆனால் லாங் டேர்மால் இந்த ஃபேக்டர் உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்பும் உள்ளது. பிடைட்டன் விஷன் என்பது மக்கள் வெறும் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும் ஜாயின் செய்யாமல் ஒரு வலுவான டீசென்ட்ரலைஸ்ட் கம்யூனிட்டியின் ஒரு பகுதியாக மாற வேண்டும் என்பதாகும். கம்யூனிட்டி வளர முழு ஈகோசிஸ்டம் ஸ்ட்ரெங்க் மற்றும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் எந்த விதமான அன்ரியலிஸ்டிக் ப்ராமிசஸையும் வழங்குவதில்லை. ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதுவே நடைமுறையிலும் எக்ஸிக்யூட் செய்யப்படுகிறது. அந்த டிரான்ஸ்பெரன்சியின் காரணமாகவே இந்த சிஸ்டம் எந்த ஹைப்பும் இல்லாமல் மெதுவாகவும் உறுதியான முறையிலும் வளர்ந்து வருகிறது. நீங்கள் ஆட்டோமேஷன் மூலம் earnings பெறக்கூடிய ரூல்ஸ் தெளிவாக இருக்கும், பேமெண்ட்ஸ் இன்ஸ்டன்டாக கிடைக்கும், மேலும் உங்கள் கண்ட்ரோல் முழுவதும் உங்கள் சொந்த வாலெட்லேயே இருக்கும். ஒரு பிளாட்ஃபார்மை தேடுகிறீர்கள் என்றால் இந்த மாடல் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை வழங்கக்கூடும். முடிவா இறுதியாக ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், கேரண்டி அல்ல. முதலில் சிஸ்டமை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். ஸ்மார்ட் கான்ட்ராக்டை வெரிஃபை செய்யுங்கள்.
அதன் பிறகே உங்கள் டிசிஷனை எடுங்கள். டெக்னாலஜியை புரிந்து கொண்டு பேஷன்ஸுடன் லாங் டேர்ம் விஷனை வைத்து முன்னேறும் நபர்களே அதிகபட்ச பெனிஃபிட்ஸை பெற முடியும். நீங்கள் ரெடியாக இருந்தால் அடுத்த ஸ்டெப் மிகவும் எளிது. உங்கள் வாலெட்டை கனெக்ட் செய்யுங்கள். சிஸ்டமை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை ஃபாலோ செய்யுங்கள். பிடைட்டன் என்பது ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டுமல்ல, அது ஒரு ஜர்னி. ஒவ்வொரு வெற்றிகரமான ஜர்னியும் ஒரு சரியான மற்றும் தகவல் அடிப்படையிலான டிசிஷனிலிருந்தே ஆரம்பமாகிறது. நன்றி.